இன்னைக்கு நம்ம தேவனை பெருசாக பார்க்குறேன், நான் தேவன் தான் எனக்கு பெரியவர், தேவன் தான் என் வாழ்க்கையில் உன்னதமான ப்ரையாரிட்டியாக நான் வச்சிருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை உண்மைக்குமே செஞ்சோன்னா நம்ம இப்படி ஜெபித்து கொண்டு இப்படி நம்ம புலம்பல்களாய் நம்முடைய ஜெபங்களை ஓட்டி கொண்டு இருக்க மாட்டோம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் புலம்பவே கூடாதா? ஆண்டோட சமூகத்தில் புலம்பலாம், தப்பு கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதே சில பேர் தங்கள் தேவைகளை தெரிவிக்கிறதற்காக மட்டும்தான். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு அம்மா வந்து அவங்களுக்காக சரீர சுகத்துக்காக, அப்புறம் அவங்க பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு, பிள்ளைகள் திருமணம், பிள்ளைங்க அடுத்து அவங்களுடைய பேரம்பேச்சிகள், அவங்க படிப்பு, அவங்களுடைய சரீரம், அவங்க திருமணம், இதே மாதிரி ரொட்டீன் லைஃப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? தேவனிடத்தில் போகிறதே ஏதோ ஒரு ஏடிஎம் மிஷின்குள்ளே போகிற மாதிரி. ஏடிஎம் சென்டரில் எதுக்கு போவோம்? நம்ம போய் ஏதோ 100 ரூபாய் எடுக்கிறதா இருந்தால் போவோம், இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ண போவோம், இல்லை ஏதோ ஒரு காரியம் தேவைன்னா. இதே போல் தேவ பிரசன்னத்திற்கும் போகிறது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் நான் டெய்லின்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரமும் போய் தங்களுக்காகவே எழுதி வைத்து ஜெபித்து கொண்டு வருகிற பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறது உறுதியான ஜெப வாழ்க்கை, உறுதியான ஜெப வாழ்க்கை. தானியேலுடைய ஜெபம் ஏன் பெரிதாய் பேசப்படுது? தானியேலுடைய ஜெபத்துக்கு ஏன் வேண்டிக் கொள்ள துவங்குறதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது? தானியேலுடைய ஜெபம் உறுதியாக இருந்தது. அதில் எந்த ஒரு பிசுறுமே தட்டல, அதில் எதுலேயுமே மிஸ்டேக் பார்க்க முடியாது. அவன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், சாங்ஷன் பண்ணிவிடு. அவன் ஏதோ சொல்ல வரான், அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், கொடுத்துரு. அதுதான் தானியேலுடைய ஜெபத்திற்கான பதில்.